நம்ம தமிழ் கடை கனி மாற்று பேர் நம்ம விஜயோட லியோ நாதன் கடை. நம்ம கடைகள்லாம் பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்குது. பாருங்க, இந்த ஏரியாவில் வந்து நம்ம தமிழ் படங்கள்லாம் நம்ம இண்டஸ்ட்ரியிலேருந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. குட்ல இன்னும் ஒரு சில தமிழ் கடைகள் இருக்குன்னாங்க. சரி, அப்படியே போயிட்டு பார்ப்போம். பாருங்க, கியூட்டாக வண்டி ஓட்டிட்டு போகுதுங்க. தமிழ் சினிமாலாம் இங்கே போச்சு கொஞ்ச நாளாக. ஓ, தமிழ் படம் இங்கே எடுத்தாங்களா? இல்லை. ஓகே, என்ன படம்னு தெரியுமா? பாருங்க, இந்த ஏரியாவில் வந்து நம்ம தமிழ் படங்கள்லாம் நம்ம இண்டஸ்ட்ரியிலேருந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. இந்த ஏரியா கொஞ்சம் நீட்டாக இருக்குது, அமைதியாக இருக்குது. அது ஒரு பெரிய விஷயம். கச்சாமுச்சான் இல்லாமல் நீட்டாக அமைதியாக இருக்குங்க. பாருங்கள், அதான் நான் மேக்ஸிமம் நம்ம வீடியோ எப்படி இருக்குன்னா, ஏரியா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனால ரொம்ப கட்டு போயிருக்க மாட்டோம். ஒரு சில இடம் அப்படி லென்த்தாக தான் போகும். இந்த இடம் எப்படி இருக்குது, இப்போ நீங்கள் நடந்து போனால் எப்படி இருக்கும், அப்படி இருக்கணுங்கிறதுக்காக தான் கட் பண்ணாமல் போடுறேன். ஓகேங்களா? அப்படியே நீங்கள் பாருங்கள். ஃப்ரெண்டில் பாருங்கள், எஸ்பி என்டர்பிரைஸ் GMPH. நம்ம பிள்ளையார் இருக்கார். பிள்ளையார் சேரி உடுத்து, ரெண்டு அம்மா முன்னாடி இருக்காங்க. அது யாருன்னு பார்ப்போம். முதல்ல யார் படத்தை வச்சுருக்காங்கன்னு தெரியல. தமிழ் கடையா? பார்த்தாலே தெரியுது. ஆஹா, நடிகை யார்? எந்த நடிகை டக்குன்னு தெரியலையே. ஓ, தமன்னாவா? ஓகே, அது நம்ம ஸ்ருதி தாங்க தானே? ஆமாம், நம்ம மக்கள் தான். பாருங்கள், வணக்கம், வில்கோமேன், வெல்கம், வணக்கம். அது பாருங்கள், தமனா. ஹாய் தமனா. பாருங்கள், நம்ம தமிழ் கடை சூப்பர். ஓ, இங்கே வடை எல்லாமே இருக்குங்க. அருமை. நீங்கள் இங்கே வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 35 வருஷம். 35 வருஷம். இந்த கடை எவ்வளோ நாளாக வச்சுருக்கீங்க? ஒரு 5 வருஷம். ஓ, இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸாக வச்சுருக்கீங்க. ஓ, சூப்பர் சூப்பர். ஓ, தமிழ் ஃபுட்டு எல்லாமே கிடைக்கும். நம்ம தமிழ் எல்லாமே கிடைக்கும். அப்படி பார்க்கலாங்களா? ஓ, பாருங்கள், நம்ம தமிழ் சூப்பர் மார்க்கெட் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே இருக்குங்க. எல்லாமே நமக்கு என்னென்ன ஃபுட் ஐட்டங்கள் வேணுமோ அந்த ஐட்டங்கள் ஃபுல்லாக இருக்குது. அப்படியே கட் பண்ணல, கட் பண்ணாமல் அப்படியே போயிட்டு இருக்கிற வீடியோ பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், நம்ம இட்லி, ஓ மாவு, புட்டுமா, தமிழ்லேயே போட்டிருக்கு பாருங்கள். ரைஸ் பவுடர், டோனிஸ். ஓகே, அருமைங்க. இங்கே பாருங்கள், சிக்கன் மசாலா, காப்பித்தூளுக்கு கோப்பித்தூள் அப்படி போட்டிருக்கேங்க. திருமகள் பிராண்ட். ஓகே, சூப்பர், நைஸ். நம்ம ஊர் மிக்சரு, சேவு, எல்லா ஐட்டம், நெய் பாருங்கள், நம்ம ஊர் நெய், GRP. ஓ, எல்லாமே இருக்குங்க. சூப்பர், அருமை. நம்ம கடவுள்கள் ஃபோட்டோ பாருங்கள். நம்ம முருகர், அன்னையோட ஃபோட்டோவும் இருக்குது, எல்லாரோட ஃபோட்டோவும் இருக்குது. ஊரில் எந்த ரவுண்டு கேளுங்க. நம்ம ஊரில் எந்த ஏரியா சார் நீங்கள்? ஏழ்பாணத்தில். ஓகே ஓகே, அங்கேருந்து வந்து 40 வருஷம் ஆகுதா? பாருங்கள், 85ஆம் ஆண்டு வந்து 85 இங்கே வந்தீங்க. ஓகே, ஏழ்பாணத்துலேருந்து 85வது வருஷம் வந்திருக்காங்க. இந்த கடை ஆரம்பித்து லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக ஆரம்பிச்சு. எப்படி சார், நல்லா ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கா? இந்த ஏரியாவில் எவ்வளோ தமிழ் மக்கள் இருக்காங்க? மட்டும் 3000 பேர். 3000 குடும்பமா இல்லை 3000 மக்கள்? குடும்பம். 3000 குடும்பம். ஜூரிக்கில் மட்டும் நம்ம தமிழ் மக்கள் இருக்காங்களா? அதோட இது சென்டர் என்னென்னா எல்லா இடத்துல இருக்காக்களும் இங்கே வருது. இங்கே தான் இந்த நகைக்கடை இருக்குது, இது இருக்குது, காசு அனுப்புகிற இது இருக்குது, புடவை இருக்குது, எல்லாம் இருக்கக்கூடிய எல்லா மற்ற பக்கத்தில் இருக்கிற எல்லா ஆக்களும் இங்கே தான் சென்டர் மாதிரி. இங்கே வந்து தமிழ் கடைகள் அந்த மாதிரி கடைகள் எவ்வளோ இருக்கும்? இங்கே வந்து சூட்டில் மட்டும்
அளவு 5 கடை. இங்கே சூப்பர் மார்க்கெட்டு 5 சூப்பர் மார்க்கெட். புடவை கடை 5. புடவை கடைன்னா ஓரளவு சின்ன கடையாக இருக்குமா இல்லை பெரிய கடைகளாகவே இருக்கு? ஓ, இந்த மாதிரி கடைகள் ஒரு 5 கடை. ஹோட்டல் தமிழ்நாட்டில் ஹோட்டல். ஓகே. மற்றது நகைக்கடையில் 5 இருக்குது. ஓகே, 5 நகைக்கடை. நம்ம ஊரில் ஒரு சாப்பாடுன்னா நல்லா ஹையஸ்ட்டாக சாப்பிட்னா 250 ரூபா வரும். 90 ரூபாயிலிருந்து 120 ரூபாய்க்கு நல்ல சாப்பாடு சாப்பிடலாம் சென்னையில். இங்கே அதே சாப்பாடு சாப்பிடணுன்னா எவ்வளோ ஆகும்? இங்கே எப்படியும் 25 ஃப்ராங்க் மக்களே பார்த்துங்க. 25னா ஒரு ஃப்ராங்க் வந்து 91 ரூபா கரெக்டாக? 92 ரூபா வரும். 100 ரூபா வச்சுக்கோங்க. 25 ஃப்ராங்க்னா ஆல்மோஸ்ட் 2200 2300 ரூபா வரும் ஒரு சாப்பாடு. அப்போ நம்ம ஊர்லேருந்து ஒரு 20 மடங்கு ஜாஸ்தி. குறைஞ்சு 10 மடங்கு சாப்பிட்டுங்க. நம்மளான இது 10-15 மடங்கு குறைஞ்ச. ரீசன்னா டிரான்ஸ்போர்ட். அங்கே என்ன கூட நாட்டில் இருந்து சொல்லுங்க அரிசி மரக்கறி எல்லாமே அங்கே 100 ரூபாய்க்கு இருக்கிற சாமான் டிரான்ஸ்போர்ட் கூலி அதெல்லாம் இந்த கஸ்டம்ஸ் எல்லாம் இங்கே வரைக்கும் அது 5-6 மடங்கு தான் அந்த விலை வரும். கஸ்டம்ஸ் எல்லாம் தாண்டுறதுனால நிறையா வரும். அந்த கோஸ்ட் இருக்காது, டிரான்ஸ்போர்ட் கோஸ்ட் இருக்காது வர. அதனால் இங்கே சாமான் அரிசி மரக்கறி எல்லாம் விலை கூட. அப்போ அதை வாங்கித்தான் இங்கே வாங்கித்தான் அதை செய்யணும். சரி, அதனால் விலை வரும், ரேட்டு கூட. இப்போ வந்து இதுக்குன்னு யாராவது ஹோல்சேல் மார்க்கெட் மாதிரி வச்சுருக்காங்களா தமிழ் ஆட்கள்? இல்லை எப்படி டேரெக்டாகவே வருதா? வச்சுருக்காங்க. இங்கே 2-3 4 வச்சுருக்காங்க. ஓ, அவங்களாம் டேரெக்டாக அவங்க என்ன கண்டெய்னராக இருக்குது அவங்க ஊற்றி. நாங்கள் தனி ஒரு கடைக்கு அவ்வளோ செய்யல. கண்டெய்னராக வருது. அவங்களுக்கு ஒரு பர்சன் வச்சு வருவாங்க. நாங்கள் ஒரு 60% வச்சு அந்த மாதிரி. ஓ, அது 3-4 பேர் இருக்காங்க. மெயினாக 3-4 பேர் இருக்காங்க. அவங்க தான் ஃபுல்லாக இறக்கி ஃபுல்லாக எல்லா கடைக்கும். தமிழ் இது மட்டும் பண்ணாங்களா? இந்தியாவில் உள்ள எல்லா ஐட்டங்களும் கொண்டு வந்துட்டு அந்த மாதிரி கொடுக்குறாங்களா? இந்தியன் சொல்லாங்க. ஓகே, எல்லா ஐட்டம் மெயின் வந்து இந்தியான்னு சொல்லாங்க. ஓகே. அதாவது மக்களே இங்கே பாருங்கள், இங்கே வந்து அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு 4-5 டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்களா, பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர். நம்ம இந்தியா, தமிழ்நாடு, ஸ்ரீலங்காவிலேருந்து ஃபுல்லாக அவங்க வந்து இம்போர்ட் பண்ணி இங்கே அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய எல்லா பொருளுமே கிடைக்கிது, இன்க்ளூடிங் நிஜாம்பாக்கு தானே அது. நிஜாம்பாக்கிலேருந்து கோகனட் ஆயில். நான் வந்து 15 நாளாக கோகனட் ஆயில் கலந்தேன். இப்போ நம்ம கடைகளில் தான் கண்டுபிடிச்சேன். ஓகேங்களா, எல்லா ஐட்டமும் இங்கே கிடைக்கிது. ஓகே, நீங்கள் வந்து ஏதாவது வரணும்னா சூரிக்கு வந்து இந்த ஏரியா வந்துடுங்க. இங்கே வந்து தமிழ் கடைகள் நிறையா இருக்குது. எது வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம், திருப்தியாக வாங்கிக்கலாம். நம்ம மக்களையும் பார்த்து சந்தோஷமாக இருக்கும், ஒரு ஹாப்பியாக இருக்கும் மீட் பண்ணாங்க. சரி சார், உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே, கண்டிப்பாக சார் வாங்க. ஓகே, இந்தியா வந்தால் சென்னை வந்தால் கண்டிப்பாக வாங்க. ஓகேங்களா, பார்ப்போம். ஓகே, வாங்க போகலாம் மக்களே. நானும் இல்லை கடை வச்சுருந்தேன். நீங்களும் கடை வச்சுருந்தீங்களா? இந்த சாங் தான் இறக்கணும். ஓ, நம்ம சாருமே முன்னாடி கடை வச்சுருந்தாங்களா, அதுக்கப்புறம் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? இப்போ அவங்க தான் காமிக்கிறாங்க எங்கெங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி. ஓகேங்களா, பார்த்தீங்களா, எல்லா பொருளும் கிடைக்குது. நல்ல விஷயம். இப்போ ஒரியானா டிலக்ஸ்னு இந்தியா தான் வாங்கினேன். ஓ ஓ ஓகே ஓகே, ஒரியானா டிலக்ஸ். ஓகே. ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ நமக்கு வந்து நம்ம ஊர் ஃபீல் வந்துருச்சுங்க. முன்னாடி ஏதோ அந்நிய இடத்துல இருந்த மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள், நம்ம கடைகள்லாம் பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏதோ ஒரு பக்கத்தில் இருக்கிற அந்த ஃபீல், நம்ம ஊரில் பக்கத்தில் எங்கேயா போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. குட்டில் வாங்க, அடுத்து ஒரு கடை இருக்குன்னாங்க, அப்படி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நாதன் கடை இங்கே கூட இருக்குது. எல்லா இதுவுமே இந்த பாருங்கள், இது ஒரு ஸ்ட்ரீட்டு. இங்கே வந்தால் கடை பேர் தமிழில் தான் போட்டு வச்சுருக்காங்க, நாதன் கடைன்னு சொல்லி. ஓகே, பார்க்கலாம் வாங்க. அப்படியே நாதன் கடையை நம்ம ஒரு சுற்றி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஊரில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குமோ அது ஃபுல்லாக இருக்குது. இங்கேருந்து தாங்க, நம்ம தமிழ்நாட்டில் இருந்தால் போகுது எல்லாமே. பாருங்கள், இங்கே வந்து நம்ம ஃபுல்லாக தமிழ் எழுத்துக்கள், தமிழ் மக்களை எல்லாம் பார்க்கணுன்னா இங்கே தான் வரணும். அவர் இந்த நாதன் கடை வச்சுருக்கார் இல்லையா, அவர் வந்து பாலாண்ணான்னு கூப்பிட்றாங்க. அவர் பேர் பாலு, அதனால் பாலாண்ணான்னு கூப்பிட்றாங்க. இது வந்து ஃபிஷ் எல்லாமே இருக்குது. அவர் க்ளீன் பண்ணி கொடுக்குறாரு. நிற்கிற மக்கள் எல்லாமே நம்ம இலங்கை தமிழர்கள் தான். இங்கே இருக்கிறது ஃபுல்லாக நம்ம ஸ்ரீலங்கன் மக்கள் தான். ஃபுல்லாக பாருங்களேன், அந்த ஃபிஷ்ஷெல்லாம் எடுத்து அவர் வந்து க்ளீன் பண்ணுறது மிஷினில் தான் க்ளீன் பண்ணி கொடுக்குறாரு. அதுக்கடுத்து இங்கே வந்தோன்னா முருங்கைக்காய், நம்ம வாழைப்பூ, அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த
இந்த அவரைக்காய் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, சுரைக்காய் அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. பச்சை மிளகாய், நம்ம ஊரோட வெங்காயம். அடுத்து இது பேர் எனக்கு கரெக்டாக சுரக்கான்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரில. மேலே பூண்டு, அதுக்கப்புறம் அந்த விளக்கு எண்ணெய், இந்த மாதிரி நம்ம ஊர்களில் யூஸ் பண்ணுவோம்ல அது எல்லாமே. அடுத்து கத்தரிக்காய், கீழே பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழமும் இருந்துச்சு. இது வந்து பூசணிக்காய். பாருங்கள், எல்லாம் நம்ம ஊரில் உள்ள ஐட்டம் எல்லாமே வாங்கினா நம்ம நேராக இங்கே வந்துடலாங்க. சரி சார், பாருங்க சார். ஓகே, அப்படியே நம்ம நாதன் கடையும் பார்த்தாச்சு. உள்ளே ஃபுல்லாக நம்ம தமிழ் மக்கள், மேக்சிமம் நம்ம உறவுகள், ஸ்ரீலங்கன் உறவுகள் தான் நிறையா இருக்காங்க அங்கே. இங்கே பாருங்கள், அவர் உடம்பு எல்லாமே பச்சை குத்திருக்காரு, முகம் எல்லாமே. இதுக்கு மேலே அவருக்கு பச்சை குத்துறதுக்கு இடமே இல்லைல்ல, குத்த வேண்டியதான். அதுக்காக இடமே உடம்புல இல்லாத அளவு குத்தலாமா? ஓகே, அவர் என்ஜாய் பண்ணுறாரு, விடுங்க, பார்த்துக்குவோம். கார்ஸ் வந்து ஹுண்டாய், ஆடி, டொயோட்டா, எக்ஸஸ், எல்லா வகையான காரும் இருக்குங்க. டொயோட்டா கம்மியாக தான் இருக்கு, ஆனால் அதிகம் இருக்குன்னு வச்சு கம்மியாக இருக்குது. பென்ஸ் இருக்குது, மாறிடுச்சா. இங்கே பாருங்கள், லியோ படத்தோடது கனி மார்ட். இங்கே பாருங்கங்க, நம்ம தமிழ் கடை எது வச்சுருக்காங்க பாருங்கள், கனி மார்ட் பேர். நம்ம விஜயோட போஸ்டர் போட்டு லியோ திரை சுவிட்சர்லாந்து ஃப்ரெண்ட்ஸ். இங்கே உள்ள சுவிட்சர்லாந்தில் உள்ளவங்க இது பண்ணி வச்சுருக்காங்க, பரவாயில்லைங்க. வாங்க, இந்த கடை பேர் கனி மார்ட். ஓகே, அப்படி இதில் உள்ள தமிழ் படங்கள் எல்லாமே வச்சுருக்காங்கங்க. ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து நிறையா ஆகஸ்ட் உங்கள் அபிமான சுவிஸ் திரையரங்குகளில், கோப்ரா. பாருங்கங்க, இங்கே சுவிட்சர்லாந்தில் நம்ம தமிழ் படங்களை பற்றி வச்சுருக்காங்க. அது என்ன, மோகன் ஜுவல்லரி பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், மோகன் ஜுவல்லரின்னு வச்சுருக்காங்க. அதுக்கு நித்தூர் அது ஒரு, ஆமாம், இங்கே ஃபுல்லாக ஜுவல்லரி வச்சுருக்காங்கங்க, பார்க்கலாம். அது வந்து அவங்க ஜுவல்லரி வந்து ஹோல்சேலுங்க. அவர் வந்து ட்ராவல்ஸ் ஏஜென்சி, அதனால் நம்ம எடுக்கலை, வேணாம்னு சொல்லிட்டு. அது இந்த சைடில் இருக்குது சொன்னார் கடைகள். நம்ம அதை போய் பார்க்கலாம். ஊரே அமைதியாக இருக்குல்ல, அமைதியாக இருக்குது. ஆனால் எல்லாருமே உட்காந்து அவங்கவுங்க வேலைகளை கரெக்டாக செஞ்சிட்ருக்காங்க. இங்கே மணிஷ் உணவகம். ஓகே, அதுவும் தமிழ் கடை தான். இங்கே பாருங்கள், சாண்டி லோன்சி டாய் ஷாப்பான். தமிழில் எழுதியிருக்காங்க, ஆனால் வந்து சாண்டி லோன்சி கடை பேருன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஓகே. அதுவும் இது தான் பாருங்கள், நாதன் கடை, எஸ்கேடி நாதன் கடை. ஓகே, நம்ம தமிழ் கடை. அடுத்து வந்து சாரீஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஓகேங்களா, அங்கே பாருங்கள், ஜுவல்லரி கூட, ஃபேன்சி ஜுவல்லரி எல்லாமே, ஃபேன்சி ஜுவல்லரிஸ் ஒரிஜினல். ஒரிஜினல் ஜுவல்லரிங்க. ஓகே, ஒரிஜினல் ஜுவல்லரி நம்ம ஊரில் உள்ள மாதிரியே எல்லாமே வச்சுருக்காங்க. உங்கள் பேர்? தனலக்ஷ்மி. பாருங்கள், நம்ம ஊரில் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க தான் சுத்த தமிழ் வச்சுருக்காங்க. எங்கே, நம்ம தமிழ்நாடா இல்லை ஸ்ரீலங்காவா? ஸ்ரீலங்கா. இந்த கடை ஆரம்பிச்சு 25 வருஷமாச்சு. உங்கள் பேர்? நாதன். என் பேர் ஜெகநாதன். ஓகே, சரி அண்ணா, வரேன், நன்றி, பார்க்கலாம். ஓகேங்க, நம்ம அப்படியே கிளம்புவோம். பார்த்தாச்சு, துணி கடையும் பார்த்தாச்சு. லோன்சி டாய் ஷாப்பான். ஓகேங்களா, அதுவும் தமிழ் கடை தான். அதுக்கு அடுத்தும் இருக்குது தமிழ் கடை தான். எல்லாமே இந்த ஏரியாவே மேக்ஸிமம் தமிழ் மக்கள் நிறையா இருக்காங்க. நிறைய தமிழ் கடைகள் இருக்குது. ஓகே, ஓரளவுக்கு கவர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். வேறு அடுத்து எங்கே போகிறோம்? நம்ம போக வேண்டியதானே? முடிஞ்சது, எல்லாம் பார்த்தாச்சு இல்லையா? ஓகே, எல்லாம் பார்த்தாச்சுங்க. தமிழ் கடைகளை காமிச்சாச்சு உங்களுக்கு. இங்கே பாருங்கள், துணி கடை பார்த்துட்டோம், நகை கடை பார்த்துட்டோம். ஓகேங்களா, எல்லா கடையும் பார்த்துட்டோம். சலூன் கடை பார்க்காம இருக்க முடியுமா? நம்ம பாருங்கள், சூர்யா படம் போட்டு அஷ்வா சலூன். ஓகே, தெரியுதுங்களா?
சலூன் கடை அஸ்வா சலூன் பக்கத்தில் போயிட்டு காமிச்சிடுறாங்க. ஒரு அஸ்வா சலூன், அதாவது சூர்யா படம் போட்டிருக்காங்க. அது ஏதோ ஹேர் கட்டு 25 அந்த மாதிரி சம்திங் 15, சின்ன பசங்களுக்கு 15, பொண்ணுங்களுக்கு சின்ன பொண்ணுங்க 20, பெரியவங்களுக்கு ஹேர் கட்டு வந்து 35. இது நம்ம சுவிட்சர்லாந்து மணி. ஆல்மோஸ்ட் ஹீரோவும் அதுவும் சேம் தாங்க. இங்கே பாருங்க, அதோட அருமை தெரியுது. உங்கள் பேர்? பாஸ்கரன். ஓகே, உங்கள் பேர் சார்? ஸ்ரீ. ஓகே, சரி பார்க்கலாம் சார். ஓகே, தமிழ் சலூன் போய் பார்த்து பேசியாச்சு. உள்ளே ரொம்ப பிளிங்க் ஆகுது அந்த. இதுவும் வந்து இலங்கை, இந்தியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பிய மளிகைப் பொருட்கள், உடல், மீன், மரக்கறி, இறைச்சி வகைகள் கிடைக்கும். பாருங்கள், தமிழே அழகாக எழுதிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது தமிழ் கடை தான். அப்படியே நம்ம ஊர் சூப்பர் மார்க்கெட்டு தாங்க. நம்ம ஊருக்கு போகிற அதே ஃபீல் தான். நான் தேங்காய் நனைஞ்சு எங்கேயுமே இல்லைங்க. வந்தோடனே தேங்காய் தான் வச்சுருக்காங்க. இன்றைக்கி எல்லாமே நிறைய கடைகள் மக்களுக்கு காமிச்சாச்சு இல்லை? அப்போ வந்து நம்ம வந்து சுவிட்சர்லாந்து வந்தால் எந்த கவலையும் பட வேண்டாம். எதுனாலும் கிடைக்குதுங்க. சூரிக்கில் இருக்குது. ஒரு தமிழ் நண்பரை பிடிச்சிட்டோம்னா அவர் எல்லா கடையும் காமிச்சு கொடுத்துருவார். இது ரயில்வே ஸ்டேஷன், மெயின் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே தாங்க இருக்குது. வந்தீங்கன்னா வந்துடும். இங்கே பாருங்கள், தமிழ் பீஸ்ட். நீங்கள் இங்கே வந்து எவ்வளோ வருஷம் ஆகுது? நாங்கள் வந்து 19 வருஷம் ஆகுது. இங்கே எங்கள் இலங்கையா இல்லை வந்து இலங்கை? ஓகே. எல்லாமே நம்ம சில்லங்கன் உறவுகள் தான். இந்த ஏரியா ஃபுல்லாக சில்லன் உறவுகள் தான். ஓகே, எல்லாருமே கடைகள் நிறையா. வேற என்னென்ன வேலைகள் பார்க்குறாங்க? எல்லாம் பார்க்குறாங்க. எல்லா வேலையும் முழுக்க. இங்கே வந்து தமிழாக்கள் வந்து போலீஸா, கெமாண்டோ, அங்கே ஏஜிஏ, போலீஸ்லேயும் இருக்காங்க, கவர்மெண்ட் ஜாப்லேயும் இருக்காங்க. பரவாயில்லையே. போலீஸ் எல்லாத்துலேயும். ஓகே, இன்ஜினியர், டாக்டர். ஓகே, சூப்பர். இங்கே பாருங்கள், முறுக்கு, நம்ம ஊர் முறுக்கு கூட இருக்குது. எவ்வளோ? 2.9. ஓகே, 2.9. ஆக மொத்தம் ஒரு 250 ரூபா வரும் தமிழ் நம்மதுக்கு. ஏன்னா அங்கேருந்து வந்து இம்போர்ட் டியூட்டி எல்லாம் கட்டி வரணும். இது இங்கே செய்கிறதா? ஓகே. தமிழ்நாட்டில் எல்லாம் குக் பண்ணுவாங்க. நாங்கள் இது வந்து ரைஸ் எல்லாம் பாருங்க. சாப்பாடு. சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம சாப்பாடு எல்லாமே வச்சுருக்காங்க. சாப்பாடு, சிக்கன், மீன், ஃப்ரைட் ரைஸ். ஆமாம், ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு. இப்போ ரைஸ் என்ன ரேட்டு நமக்கு? சாப்பாடு பிரியாணின்னு சொன்னால் நாங்கள் இந்த அளவுக்கு கொடுப்போம். கிராம் கணக்கு. கிராம் கணக்கு. ஓகே, ரைஸ் கறி 3 100 கிராம் 3 euro. பரவாயில்லையே. ரைஸு சாம்பார்னா? ரைஸ் வந்து விலை குறைவு. எவ்வளவு? கிலோ வந்து 6. கிலோ வந்து 6. பரவாயில்லையே, ரொம்ப கம்மியாக இருக்கே. இங்கே வந்து அண்ணா கடை பேர் என்னன்னா? நம்ம கடை பேர் இது வந்து நீ அவதார். அங்கே பாருங்கள், இங்கே சீப்பாக இருக்குது, ரொம்ப கம்மியாகவும் இருக்குது ரேட்டு. சாப்பாடு எல்லாமே வந்து இங்கே பாருங்கள். ரைஸ் வந்து கறி வந்து 100 கிராம் வந்து 3 euro. அதே மாதிரி வந்து நம்ம நார்மல் வடை வந்து ஒரு ஃப்ராங்க் வடை. ஓகே, ஒரு ஃப்ராங்க்னா 90 rupees வரும். பரவாயில்ல, அது கம்மியும் வழி இல்லை. பரவாயில்லைங்க, சூப்பருங்கண்ணா. நன்றி. வாரம் அடுத்த கடை வந்து நியூ பெஸ்ட் சாய்ஸுங்க. இது ஃபுல்லாக லேடிஸ் ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி அழகாக வச்சுருக்காங்க. பாருங்கள், அங்கே பாருங்கள், தமிழ் பாட்டு தான் ஓடிட்டுருக்கு ஃபுல்லாக. எப்போவுமே தமிழ் பாட்டு தான் ஓடுது. நம்ம ஊரில் எப்படி இருக்கோ அதே இதுதான், அதே கல்ச்சர், அதே மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது பெரிய சந்தோஷமான விஷயம். ஏன்னா அக்கா வந்து என்னை எடுக்க வேணான்ட்டாங்க. அதனால் சரி, இங்கே பாருங்கள், கடையோட கார்டு கொடுத்துருக்காங்க. நியூ பெஸ்ட் ஷாப். ஓகே, சூப்பர். அடுத்து பாருங்கள், நம்மளோட ஆண்டவர் இங்கே இருக்கார். எல்லாருமே கரெக்டாக அந்த வணங்குறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். அதாவது கடையோட நேம். வந்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு எல்லாம் எடுக்கணுன்னா நேராக வந்துடுங்க. பெஸ்ட் சாய்ஸ். நம்ம ஷாப் பார்த்தாச்சு. அவங்க பேர் வந்து செல்வி. ஆமாம், போயிட்டு அப்படியே ஒரு வாட்டர் பாட்டிலும் கொடுத்தாங்க, வாங்கிட்டு பாதி குடிச்சாச்சு.
குடிச்சிட்டு இப்போ இங்கேருந்து அப்படி நம்ம மறுபடியும் கிளம்பிட்டோம். நிறைய தமிழ் கடைகள் பார்த்துட்டோம். அந்த ஏரியா ஃபுல்லாகவே தமிழ் தாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே தமிழ் பீப்புள், தமிழ் மக்கள் தான். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக தமிழில் தான் எழுதியிருக்காங்க. அதுவும் ரொம்ப ஹாப்பி. சுவிட்சர்லாந்தில் தமிழ் ஏரியா ஜூரிக். நான் மாறி சொல்லிட்டேன், இந்த கடை தான் நான் வச்சுருக்கேன். ஓ, இதுவா? இது இந்த கடை. ஓகே, 87. ஓ, கடை வரையில. ஓகே ஓகே ஓகே. இது தமிழ் தானா? ஓகே. ரியா. இங்கே பாருங்கள், அந்த கடை இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம அண்ணா வச்சுருந்தது ஃபஸ்ட்டு ஆரம்ப காலகட்டத்தில். அதுக்கப்புறம் அவர் வந்து கொடுத்துட்டாராம். கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ரூபாய்கள் லாஸு அப்படின்னாங்க. பிறகு அவர் கொடுத்துட்டு இப்போ வந்து ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு இங்கேயே ஒருத்தங்களை மேரேஜ் பண்ணி அப்படியே செட்டில் ஆகிட்டாங்க. வாங்க. ஹலோ, வணக்கம். பார்த்தீங்களா, தமிழ் மக்கள் நம்மளை பார்த்தோன்னே தெரியுது, அவங்க தமிழில் தான் வணக்கம் சொல்லிட்டு போகிறாங்க. தமிழ் கடைகளை ஃபுல்லாக பார்த்துட்டோம், எல்லாமே சுற்றி பார்த்தாச்சு. ஓகேங்களா, இப்போ அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி நடந்துகிட்ருக்கேன். நான் இன்னும் ஒரு 1.5 hours இருக்குது. அந்த ட்ரெயின் ஏறி பாரிஸ் போயிட வேண்டியதான். ஜூரிக் மட்டும் கவர் பண்ணாமல் இருக்கிறமேன்னு சொல்லி ஒரு சின்ன தயக்கம் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் அது வந்து இவ்வளோ அழகாக ஃபுல்ஃபில் ஆகணும்னு நான் யோசிக்கலை. அதுவும் நம்ம தமிழ் உறவுகள், தமிழ் சொந்தங்களை பார்த்தது, அதை விட என்ன சந்தோஷம் இருக்குங்க. சே, அது ஃபீலே தனிங்க. உண்மையிலே ஏதோ நம்ம ஊர் ஃபீல் வந்துருச்சுங்க. நம்ம ஊரில் இருக்கிறது, நம்ம எல்லாம் பக்கத்தில் எல்லாத்தையும் பழகிறது எப்படி இருக்கும், அந்த ஒரு ஃபீல் வந்துச்சு. அது கண்டிப்பாக நீங்கள்லாம் வந்தால் கண்டிப்பாக வந்து மக்களை மீட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நம்ம உறவுகள் எங்கே இருந்தாலும் எல்லாரோடையும் நம்ம வந்து கனெக்ஷனில் இருக்கணும். அவங்களோட ஒரு உறவை மெயின்டைன் பேணணும். அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா? சரிங்க, வாங்க. ரொம்ப எமோஷனலாக பேசக்கூடாது. இப்போ வந்து நம்ம இருக்கிறது வந்து வேர்ல்டு காஸ்ட்லியஸ்ட் செகண்ட் சிட்டி ஜூரிக்கில் தான் இருக்கிறோம். ஓகே, நம்ம தமிழ் கடைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அந்த காஸ்ட்லியான ஏரியாவை பார்க்கணும்ல, விட்டுற முடியுமா? ஓகே, இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கிறதுனால இந்த காஸ்ட்லியஸ்ட் ஏரியாவை இப்போ நீங்கள் அதை பார்த்துட்டீங்களா, இதுதான். இதோட ஃபுல் வீடியோவை அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஜேர்னி வித் ஜே. நான் உங்கள் ஜெகன். டேக் கேர்.